ஹே கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஒரு டம்மி ஏபிஐ பற்றி பார்த்துருப்போம். இப்போ அந்த டம்மி ஏபிஐக்கு பதிலாக நான் சொந்தமாக ஒரு பேக் அண்ட் அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஏபிஐ இங்கே போட்டிருக்கேன். அந்த ஏபிஐ பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு விஷயம் தான். ஒன்று வந்து கேபுன்றது தான் மெயின். கேபை க்ரியேட் பண்ணுறது, கெட் ஆல் கேப்ஸ். ஆல்ரெடி க்ரியேட் ஆகியிருக்க கேபை வந்து ஃபுல்லாக கெட் பண்ணுறது ரெண்டு தான். க்ரியேட் கேபுன்றது உங்களுக்கு தெரியும், அது வந்து ஒரு போஸ்ட் எண்ட் பாயிண்ட்டு. கெட் ஆல் கேப்ஸ் அப்படின்றது ஒரு கெட் எண்ட் பாயிண்ட்டு. கெட் ஆல் கேப்ஸில் என்ன ரெஸ்பான்ஸ் வரும்னா, இங்கே பார்க்குறீங்களா, இந்த ரெஸ்பான்ஸ் தான் வரும். உள்ளே இருக்க எல்லா கேப்பும் நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸில் நமக்கு வந்துடும், லிஸ்ட்டுக்குள்ளே வந்துடும். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே லிஸ்ட் இருக்குது, டோட்டலாக 2 கேப் இருக்குது. கொஞ்சம் பார்க்குறதுக்கு கச்சன்னு இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம பார்த்துக்கலாம். இப்போது இதுக்கு வந்து நம்ம கோட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பை டிஃபால்ட்டாக உங்களுக்கு என்ன ஆல்ரெடி இருக்குன்னா, நம்ம கோட் பண்ணபடி வர்ற ரெஸ்பான்ஸ் அப்படியே நமக்கு இங்கே டிஸ்பிளே பண்ணி டெக்ஸ்ட்டில் பண்ணிடுது. அண்ட் நம்ம ஆஸ் பர் அவர் லாஸ்ட் வீடியோ நம்ம அப்படி பண்ணலை. நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, ஒரு மாடல் போட்டு அந்த மாடலில் நமக்கு தேவையான டேட்டாவை மட்டும் டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். நீங்கள் மாடல் போடாமல் நீங்கள் இதை பண்ண முடியும். பட் மாடல் ஏன் போடுறோன்னா, நமக்கு வந்து டேட்டாவோட கண்ட்ரோல் நம்மக்கிட்ட அதிகமாக இருக்கும். ஓகே, அந்த டேட்டாவில் மேனிப்புலேஷன் பண்ணுறதோ, டேட்டாவை நம்ம ஏதாவது ஆப்ரேஷன் அப்படின்றது வந்து சம்திங் சார்ட்டிங் அதில் வேறு ஏதாவது ஒரு விஷயம் பெர்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக மாடல் இருக்கும்போது தான் நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விசிபிலிட்டி இருக்கும். அதுக்கோசரம் தான் மாடல்ஸ் போகிறது. இப்போது இங்கே இருக்க டேட்டாக்கு நம்ம மாடல் பண்ணணும். இங்கே இருக்க டேட்டா எப்படி பார்க்கலான்னா, நான் இந்த லிங்க்கை வந்து நான் என்னோடய ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கெட் ஆல் கேப்ஸ். ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணால் அதே ரெஸ்பான்ஸ் தான் வரும். நான் இந்த ரெஸ்பான்ஸை மட்டும் ஒரு தடவை காப்பி பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் போல் அந்த app.quicktype அந்த வெப்சைட் போய்க்கலாம். இந்த வெப்சைட் போயிட்டு நான் இப்போ காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் கேப்ஸ் நேம் வச்சுருந்தேன், அதனால் அந்த நேம் இருக்கட்டும். இந்த ஆப்ஷன்லாம் கரெக்டாக இருக்கா, இந்த கான்ஃபிகரேஷனில் தான் இருக்கா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நான் காப்பி கோட் கொடுத்துக்கிறேன். கோடை காப்பி செய்த பிறகு நான் மறுபடியும் விஎஸ் கோட் வரேன். இப்போ இந்த விஎஸ் கோடில் நான் மாடல் க்ரியேட் பண்ணுமா, மாடலுக்குள்ளே நான் ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு வந்து இங்கே பேஸ்ட் பண்ணினா போதும். நான் ஆல்ரெடி இங்கே பண்ணி வச்சதுனால எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் ஆகாது. இருந்தாலும் நான் ஒன்ஸ் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது மாடலில் நமக்கு வேலை முடிஞ்சது. இப்போ சர்வீஸ்க்கு வருவோம். இந்த ஏபிஐ கால் இந்த ஃபங்க்ஷனில் நடக்குதா, இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து லாஸ்ட் வீடியோவில் நம்ம வெறும் ஒரே ஒரு ஆப்ஜெக்டை மட்டும் தான் ஏபிஐலேருந்து வாங்கியிருப்போம். அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே தான் லிஸ்ட் வரும். பட் இங்கே எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு வெளிப்படையாகவே லிஸ்ட் இருக்குது. லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டை தான் நமக்கு இங்கே ஏபிஐலேருந்து வாங்குகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவுக்கும் இந்த வீடியோவுக்கும் ஏபிஐ காலிங்கில் நமக்கு ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். நான் அது என்னென்னு சொல்லிடுறேன் பாருங்கள். இப்போ நான் இங்கே ஒரு வேரியபிள் நான் போடுறேன். வேரியபிளில் நான் என்ன போடுறேன்னா, அந்த கேப்ஸ் டைப்பில் நான் ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன், லிஸ்ட் ஆஃப் கேப்ஸ்ன்னு சொல்லிட்டு. இப்போ இங்கே ஏன் கேப்ஸ் வருது அப்படின்னு தெரியலனா, நீங்கள் ஒரு தடவை பழைய வீடியோ பார்த்துட்டு வாங்க. கேப்ஸ் அப்படின்றது நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண மாடல். ஓகே, இப்போ நான் கேப்ஸ் நேம் வச்சுட்டு இங்கே வந்து நமக்கு என்ன வருதுன்னா, response.bodyன்றதே ஒரு லிஸ்ட்டாக தான் வருது. இப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஜேசன் டிகோட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இது என்ன பண்ணணும்னா, response.bodyன்றது பை டிஃபால்ட்டாக ஸ்ட்ரிங்கில் தானே இருக்கும், ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இது டீகோட் பண்ணணும். எதுக்கு டீகோட் பண்ணணும்னா, ஜேசன் ஃபார்மேட்டுக்கு டீகோட் பண்ணோம். ஸோ response.body. இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது, ஜேசன் டீகோடு இந்த ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணதுனால நமக்கு ஒரு ஜேசன் ஃபார்மேட்டில் இது வந்துடும். ஜேசன் ஃபார்மேட்டில் வந்ததுனால லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்டாக நமக்கு வரும். ஸோ we can easily யூஸ் லிஸ்ட் மெத்தடையும் யூஸ் பண்ண முடியும். இங்கே இப்போ என்ன பண்ணலாம், மேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. உங்கள் லிஸ்ட்டை பொறுத்தவரை லிஸ்ட் ஆப்ரேஷன் சொல்லி தனி வீடியோவே போடணும் போல், அந்தளவுக்கு லிஸ்ட்டில் அவ்வளோ விஷயம் இருக்குது. மேப்பு, ஃபார் ஈச்சு, கவுண்ட்டு, கவுண்ட் வராது, லென்த்துன்னு வரும். உங்களுக்கு இந்த மாதிரி பல விதமான ஆப்ரேஷன்ஸ் வந்து லிஸ்ட்டில் இருக்குது. அதெல்லாம் நம்ம தனியாக ஒரு வீடியோவை பார்ப்போம். இப்போதைக்கு மேப் யூஸ் பண்ணிக்கிறேங்க. மேப் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கிறேன். மேப், இந்த மேப்பில் நான் இன்னொரு ஃபங்க்ஷன், அனானிமஸ் ஃபங்க்ஷன் நான் போடணும். இங்கே டேட்டா அப்படின்ற ஒரு பேராமீட்டர் கொடுத்துக்கிறேன். இங்கே தான் நீங்கள் மெயினாக பார்க்கணும், ரிட்டன். இங்கே இது எதை ரிட்டன் பண்ண போகுதுன்னா, கேப்ஸ் அப்படின்ற டைப்பில் ஒரு வேரியபிளை ஒரு என்டிட்டியை ரிட்டர்ன் பண்ண போகுது. என்ன பண்ணுறேன், கேப்ஸ் இது வராது, டாட் ஃப்ரம் ஜேசன் கொடுக்குறேன். ஜேசன் அப்படின்னு கொடுத்தோம்னாலே லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நமக்கு இன்புட்டாக தரணும். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, மொத்த டேட்டா இது வந்து நமக்கு ஸ்ட்ரிங்காக தான் வரும்.
இந்த ஸ்ட்ரிங்கை தான் நமக்கு இந்த ராஜேஷனுக்குள்ளே இன்புட்டாக தரணும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே கேப்ஸ் டாட் ராஜேஷன் சொல்லிட்டு போட்டிருப்போம். அங்கே எம்ப்ளாயின்னு இருந்தது, ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரம் ராஜேஷன் போட்டு அதுக்குள்ளே ரெஸ்பான்சிபிள் பாடி கொடுத்துருப்போம். பட் இங்கே அப்படி கொடுக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து லிஸ்ட்டில் வருது, லாஸ்ட் வீடியோவில் லிஸ்ட்டில் வரல. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, ஆஃப்டர் நமக்கு மாடல்லாம் போட்டு கான்ஃபிகர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 எப்படி நமக்கு லிஸ்ட்டை கான்ஃபிகர் பண்ணுறது, லிஸ்ட் ஆஃப் டேட்டா ஏபிஐலேருந்து வருதுன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் டேட்டாவை எப்படி ஃப்ரண்ட் எண்டில் காட்டுறதுன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோவில் ஒரே ஒரு ஆப்ஜெக்ட்டை காட்டியிருப்போம். இப்போ அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம போயிடலாம். இப்போ ஃப்ரம் ராஜேஷனில் நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக டேட்டாவை கொடுக்க முடியாது, ஏன்னா டைனமிக் டைப்பில் இருக்குது. இதை நீங்கள் ப்ராப்பராக மாற்றணும்னா ஜேசன் என்கோடு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. இந்த ஜேசன் என்கோடு ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு ஜேசன் ஆப்ஜெக்டை உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிட்டு நமக்கு வெளியே ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். ஜேசன் என்கோடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டேட்டாவை பாஸ் பண்ணுறோம். இதை பாஸ் பண்ணும்போது நமக்கு வெளியே வரும்போது கம்ப்ளீட்டான ஒரு ஸ்ட்ரிங்காக வெளியே வரும். இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் ஆகிரும், ஃப்ரம் ராஜேஷன் பாஸ் ஆகிரும். கொஞ்சம் குழப்புற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் பார்க்குற அதே நேரம் பார்த்து முடித்ததுக்கப்புறம் சைடில் இதே மாதிரி விஎஸ் கோட் எடுத்து வச்சு நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் உங்களுக்கு 100% புரியும். நான் இங்கே வந்து என்னோடய சொந்த ஏபிஐ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பேக் அண்ட் மேபி உங்களுக்கு இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா ஜேசன் ப்ளேஸ் ஹோல்டர் சம்திங் அதை வேறு ஏதாவது யூஸ் பண்ணுங்கள். நான் லாஸ்ட் வீடியோவில் யூஸ் பண்ணேன் டம்மி ஜேசன் கூட டம்மி ஏபிஐ கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இப்போ லாஸ்ட்டில் வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காருன்னா டூ லிஸ்ட் கொடுத்துருக்கேன். நீங்கள் டூ லிஸ்ட் ஏன் கொடுக்கணுன்னா, இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒரு இட்ரேட்டபிள் ஃபார்மேட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை லிஸ்ட்டாக மாற்றி கொடுக்கும். நீங்கள் டூ லிஸ்ட்டு கொடுக்காத வர இந்த மொத்த விஷயமே பார்த்தீங்கன்னா ஒரு இட்ரேட்டபிள் டைப்பில் தான் இருக்கும். இட்ரேட்டபிள் அப்படின்றது அதுவும் லிஸ்ட்டும் ஒரு மாதிரி சிமிலரான மாதிரி தான் இருக்கும். ஆனால் தட் இஸ் நாட் லிஸ்ட். லிஸ்ட்டாக மாறணும்னா நீங்கள் டாட் டூ லிஸ்ட் ஃபங்க்ஷன் கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த இட்ரேட்டபிள் டைப்பில் இருக்க டேட்டா லிஸ்ட்டாக மாறும். லிஸ்ட்டாக மாறினால் மட்டுமே நம்ம இந்த டேட்டாவை கேப்ஸ் அப்படின்ற வேரியபிளில் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ரைட், ஓகே, ஸ்டோர் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணணும், இந்த ஃபங்க்ஷன்லேருந்து கேப்ஸ் இந்த வேரியபிளை நான் ரிட்டர்ன் பண்ணணும். ரிட்டர்ன் செய்வதற்காக நான் இங்கே போய்க்கிறேன், லிஸ்ட் ஆஃப் கேப்ஸ் ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ரெஸ்பான்ஸ் டாட் பாடி டெக்ஸ்ட் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்குது, ஒரு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணிகிட்டு இருக்குது இதுக்கு முன்னாடி. இப்போ அதை வந்து நம்ம கேப்ஸுக்கு மாற்றணும். ஒன்றும் இல்லை, அந்த கேப்ஸ் வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் ரிட்டனில் கொடுத்தீங்கனாலே போதும். இங்கே வேலை முடிஞ்சுது. இன்னொரு பக்கம் வேலை இருக்குது. இந்த குரோம் க்ளோஸ் ஆகிடுச்சு. சர்வீஸில் வேலை முடிஞ்சுது. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, டெக்ஸ்ட்டை வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது, அந்த ஸ்ட்ரிங்கில் டிஸ்பிளே ஆகிட்டு இருக்குது. பட் இப்படி ஆகக்கூடாது. நமக்கு வந்து மாடல் போட்டோமா, இப்போ இந்த மாடல் வேல்யூ டிஸ்பிளே ஆகணும். அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து சேம் அதே மாதிரி ஃபஸ்ட்டு நல் செக் பண்ணிக்கிறேன். இந்த டேட்டா வந்து நல்லா இருந்ததுன்னா என்ன வரணும், நல்லா இல்லை உள்ளுக்குள்ளே டேட்டா இருந்ததுன்னு என்ன வரணும் அப்படின்றதுக்கான கண்டிஷன் நான் எழுதணும். இங்கே நான் எழுதிக்கிறேன். அது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா நாட் ஈக்குவல் டு நல் அப்படின்னா உள்ள டேட்டா இருக்குதுன்னா என்ன பண்ணணும் அதை எழுதிடுறேங்க. ஏபிஐ ரெஸ்பான்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த லிஸ்ட் ஆஃப் கேப்ஸ் டைப்பில் இருக்குது. ஏசிங்க்ரோனஸ் ஸ்னாப்ஷாட் அதை விட்ருங்க, அது இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக போகும், அதை பார்க்க வேணாம். டாட் டேட்டா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா எடுத்துக்கிறேன். டாட் டைப், இந்த டைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏபிஐ டேட்டாவிலேருந்து வரக்கூடியது. ரைட்டா, நான் சேவ் பண்ணிவிட்டு நான் 1 செகண்ட் குரோம் ரன் பண்ணுறேன். இது நீங்கள் குரோமில் தான் மட்டும்தான் பார்க்கணும் கிடையாது. மொபைல் எமுலேட்டர் போட்டால் எனக்கு கொஞ்சம் லேக் ஆகும், கொஞ்சம் ஹேங் ஆகும். அதனால் நான் குரோம் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா, நல்ல ஸ்பெசிஃபிகேஷன் இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக மொபைல் எமுலேட்டர் ட்ரை பண்ணலாம், இல்லை ஃபிசிக்கல் டிவைஸ் கூட ட்ரை பண்ணலாம், இல்லை வாட் எவர் நீங்கள் லினக்ஸ் யூஸ் பண்ணால் டெஸ்க்டாப் ட்ரை பண்ணலாம், விண்டோஸ், மேக்ஓஎஸ் என்ன உங்களுக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இங்கே நான் எமுலேட்டருக்காக ஐ எம் யூஸிங் குரோம். இது ரன் ஆகட்டும். இப்போ வந்து ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக மட்டும் தான் இங்கே காமிச்சிருக்கேன். இதுக்கடுத்து நம்ம லிஸ்டிங் ஆட் பண்ணோம். ரன் ஆயிடுச்சு, லோடிங்கில் இருக்குது, வருமா டேட்டா வரல, ஜஸ்ட் செக். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் வந்ததுன்னா ஒன்றும் பண்ண தேவையில்லை, இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இங்கே ஒரு இது ஆட் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் ட்ரை கேட்ச்குள்ளே போடுங்க. ட்ரை கேட்ச்குள்ளே போட்டுட்டு இங்கே கேட்ச் லாக் வரும்போது ஒரு லாக் போடுங்க.
log e.toString இப்படி போட்டோம்னா என்ன எரர்ன்றது தெரியும் நமக்கு. உங்களுக்கு ஃப்ளட்டரை வெப்பை பொறுத்த வர அது எதுவுமே வெளிப்படையாக சொல்லாது, நம்மளாக கேட்டால் மட்டும்தான் வரும். JS array is not a subtype of list dynamic. It's not a subtype. Okay. இதுக்கு வந்து நம்ம இன்னும் ஒரு விஷயம் செய்ய வேண்டியிருக்கு. ஆஸ் லிஸ்ட் டைனாமிக் இப்படி மாற்றிக்கலாம். கண்ட்ரோல் இஸ். இப்போ ரீஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அ செகண்ட். இப்போ நான் ரன் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே செடான் வந்துச்சு, அது ரெஸ்பான்ஸ் ப்ராப்பராக வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி போட்டுக்குங்க, ஒரு ட்ரை கேட்ச் பிளாக் போட்டுங்க. ஓகே, ஸோ இது வந்து ஒரே ஒரு பர்டிகுலர் டேட்டாவோட வேல்யூ இங்கே வந்திருக்கு. பட் நமக்கு ஒரே ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தேவையில்லை, லிஸ்ட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வேணும். அதுக்கு என்ன பண்ணலான்னா, ஜஸ்ட் இதை அப்படியே ஃபுல்லாக நம்ம ஸ்டாஷ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஒரு லிஸ்ட் வியூ கொடுக்கணும். சாரி, லிஸ்ட் வியூ பில்டர் கொடுக்கணும். லிஸ்ட் வியூ டாட் பில்டர். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபியூச்சர் பில்டர் கொடுக்கணும். அதை இங்கே மேலே கொடுத்துருக்க பாருங்க. இதை கொடுத்துட்டு லிஸ்ட் வியூ பில்டர், லிஸ்ட் வியூ பில்டர் கொடுக்குறோமா. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து நல் செக் பண்ணுவீங்க. API response dot data நாட் ஈக்குவல் டு நல்லாக இருந்ததுன்னா நம்ம இங்கே லிஸ்ட் வியூ வரும். ஒருவேளை ஈக்குவல் டு நல்லா இருந்ததுன்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் போடுறோம். இங்கே லோடிங் அப்படின்னு இங்கே நம்ம மாற்றிக்கலாம். டைட்டில் வந்து IPsec ஃப்ளட்டர் கிளாஸ்ன்னு மாற்றிட்டு அந்த பேனர் ரிமூவ் பண்ணிடலாம். டிபக் பேனர் ஃபால்ஸ், ஸ்பெல்லிங் தப்போ, ஃபால்ஸ். ஓகே, இங்கே வந்து நான் லிஸ்ட் வியூ கொடுப்பேன். லிஸ்ட் வியூ டாட் பில்டர். இதில் வந்து உங்களுக்கு 2 விதமானது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐட்டம் கவுண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஐட்டம் கவுண்ட் வந்து எவ்வளோ லிஸ்ட்டில் எவ்வளோ ஐட்டம் வரப்போகுது அப்படின்றதுக்கான லென்த் கொடுக்கணும். அதுக்கு API ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா. இதுவே ஒரு மாதிரி நமக்கு லிஸ்ட்டு தான். டாட் லென்த். நான் சொன்னேன்ல, லிஸ்ட்டில் உங்களுக்கு நிறைய ஆப்ரேஷன் இருக்குதுன்னு சொல்லிட்டு, லென்த்துன்றது ஒன் ஆஃப் த வேல்யூ லிஸ்ட்டில் வரக்கூடியது, டிஃபால்ட்டாக வரும். அண்ட் ஐட்டம் பில்டர் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல, இந்த பில்டர் அப்படின்னாலே ஒரு ஃபங்க்ஷனை இன்புட்டாக எடுத்துக்கிட்டு அந்த ஃபங்க்ஷனை நமக்கு வந்து ஒரு விஜிட்டாக மாற்றி கொடுக்கும்னு சொல்லிட்டு, இந்த இதில் வந்து கான்டெக்ஸ்ட் நம்ம பாஸ் பண்ணுவோம். கான்டெக்ஸ்ட்டும் என்ன சொல்லலாம், ஃபியூச்சர் டேட்டா இது கொடுக்கலாம். ரிட்டர்ன் இது எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர் டேட்டா இல்லை, இது வந்து இண்டெக்ஸ். நம்ம லென்த் கொடுக்குறோமா, இது எவ்வளோ லென்த் இருக்கோ அதுக்கு இண்டெக்ஸ் வந்து இங்கே மாட்டே இருக்கும். 0 1 2 3ன்னு சொல்லிட்டு அந்த இண்டெக்ஸ் மாட்டே இருக்கும். இது வந்து ஒரு இன்டீஜர் வேல்யூ இண்டெக்ஸ்ன்றது.
இப்போ ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் டெக்ஸ்ட்டில் API ரெஸ்பான்ஸ் டாட் டேட்டா அந்த நல் அவர் ஆப்ரேட்டர், இங்கே இண்டெக்ஸ் டாட் நமக்கு என்ன வரணும், அந்த பர்டிகுலர் என்டிட்டியோட நேம் தானே வரணும், டைப் கொடுக்குறீங்க. இப்போ நான் சேவ் பண்ணுறேன். உங்களுக்கு சேடான சேவ் வந்திருக்கு. இது சென்டரில் வரணும் அப்படின்றதுக்காக நான் இதை வந்து ஜஸ்ட் ஐ எம் ராப்பிங் இட் வித் சென்டர். வருமா? வரல. இங்கே வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் வேலை செய்ய வேண்டியிருக்கு. now it's getting to center. ஓகே, இதில் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, போஸ்ட் நம்ம பண்ணலாம். இதே இதில் வந்து போஸ்ட் எண்ட் பாயிண்ட் அவைலபிளாக தான் இருக்குது. பட் இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா, இந்த வீடியோவோட லென்த்து 10+ மினிட்ஸ் மேலே போயிடுச்சு. அதனால் உங்களுக்கு போஸ்ட்டை வந்து இன்னொரு வீடியோவாக போடுறது பெட்டர் நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் கொரீஸ் இருந்ததுன்னா நீங்கள் ஃபீல் ஃப்ரீ டு பிங் மீ. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.